வணக்கம். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அத்திப்பழம். இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது இன்னைக்கு பரவலா எல்லா மக்களாலையும் சாப்பிடக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய லைஃப் ஸ்டைல் டிசீஸ் ஏற்படுத்தின தாக்கத்தினுடைய விளைவு காரணமாக மக்கள் ஒரு ஹெல்த்தி ஃபுட் லைஃப் ஸ்டைலை தேடி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி போயிட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்க தேடி போன ஃபுட்டில் ஒரு முக்கியமான ஃபுட் அப்படின்னு இந்த அத்திப்பழத்தை சொல்லலாம். இந்த அத்திப்பழத்தில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இந்த ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்ன, இதை யாரெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நான் உங்கள் டயட்டீஷியன் டாக்டர் சுரேந்தர். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்குறதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. அத்தி பழம் மட்டும் இல்லை, அந்த அத்தி மரத்தினுடைய இலைகள், காய், பட்டை இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடியது. பொதுவாக அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா சீமை அத்தி, நாட்டு அத்தி அப்படின்னு சொல்லி 2 வெரைட்டி கிடைக்கும். இந்த 2 வெரைட்டிலையுமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. குறிப்பாக இந்த அத்தி பழத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய வைட்டமின்ஸ் இருக்குது. வைட்டமின் ஏ, பி, சி, கே இந்த மாதிரி நிறைய வைட்டமின்ஸோட சேர்த்து அதிகமான மினரல்ஸ், பொட்டாசியம், மெக்னீஷியம், ஜிங்க் இந்த மாதிரி நிறைய மினரல்ஸும் இதில் காணப்படுது. வாய் துர்நாற்றத்தினால யாரெல்லாம் அவதிப்படுறாங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டு இந்த அத்திப்பழம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அத்திப்பழம் வாய்ப்பகுதிகளில் இருக்கக்கூடிய கிருமிகளை அழிக்கக்கூடிய தன்மையை வச்சிருக்கிறதுனால இந்த அத்திப்பழத்தை அவங்க ரெகுலராக சாப்பிட்டுட்டு வரும்போது அவங்களுடைய வாய் துர்நாற்றம் அப்படிங்கிறது படிப்படியாக குறையும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஒரு 100 கிராம் அத்திப்பழம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதில் 0.2 மில்லிகிராம் அளவுக்கு தான் ஃபேட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யாரெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இந்த அத்திப்பழம், அத்திக்காய் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கக்கூடிய உங்கள் கெட்ட கொழுப்புகளினுடைய அளவை குறைக்கிறதுக்கும் இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அத்திப்பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய நார்சத்துகள் அதிகமாக இருக்கிறதுனால ரத்தத்தில் உங்கள் சர்க்கரையினுடைய அளவை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இதில் நார்சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு மலச்சிக்கல் பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்கிறதுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது உங்களுடைய ஸ்கின்னோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற நோய்கள் இருக்கிறவங்க இந்த அத்திப்பழத்தை ரெகுலராக கன்சியூம் பண்ணிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிறதுனால உடலில் உள்ள கழிவுகளை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு இந்த அத்திப்பழம், அத்திக்காய் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வயதான தோற்றம் ஏற்படக்கூடிய அந்த நிலையை தள்ளி போடக்கூடிய தன்மை இந்த அத்திப்பழத்துக்கு இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இந்த அத்திப்பழத்தில் நிறைய மினரல்ஸ் இருக்குது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இதில் ஜிங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய மினரல்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுடைய ஹேரோட ஹெல்த்துக்கு இது ரொம்ப நல்லது. குறிப்பாக மெனப்போஸ் டைமில் பெண்களுக்கு இருக்கக்கூடிய அந்த முடி உதிர்வு பிரச்சனையை சரி செய்கிறதுக்கு இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த அத்திப்பழத்தில் அயன் கண்டென்ட் ஒரு டீசெண்டான அளவு இருக்கிறதுனால ரத்த சோகையை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கும் ரத்த சோகையிலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கும் இது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாகவும் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டாக வச்சுக்கணும். இந்த அத்திப்பழம், அத்திக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கல்லீரல் சார்ந்த நோய்களுக்கு ஒரு பெஸ்ட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தம் பல நோய்களுக்கு ஒரு மூல காரணமாக இருக்குது. ஸோ அந்த பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை இந்த அத்திப்பழத்துக்கும் அத்திக்காய்க்கும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மைண்டில் வச்சுக்கணும். அதே மாதிரி நிறைய கேன்சர்ஸ் வராமல் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க தங்களுடைய உணவுகளில் தினசரி இந்த அத்திப்பழத்தையோ காயையோ உணவுகளில் சேர்த்துக்கலாம். குறிப்பாக பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த அத்திப்பழத்துக்கும் அத்திக்காய்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சில ரீசன்ட் ரிசர்ச்சில் இப்போ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் ஏ அண்ட் அஸ்கார்பிக் ஆசிட் அதிகமாக இருக்கிறதுனால உங்கள் கண்ணோட ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப நல்லது. குறிப்பாக சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களுடைய கண்ணோட ஆரோக்கியம் ரொம்ப சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா இந்த அத்திப்பழத்தை அவங்களுடைய உணவுகளில் நீங்கள் அடிக்கடி சேர்த்துக்கலாம். இந்த அத்தி பழத்துலையும் அத்தி காயிலையும் ஒரு டீசெண்டான அளவு கால்சியம் சத்து இருக்கிறதுனால உங்களுடைய எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கும் உங்களுடைய போன் ஹெல்த்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த அத்திப்பழத்தில் வைட்டமின் பி அண்ட் சி அதிகமாக இருக்கிறதுனால தூக்கமின்மை பிரச்சனையால் அவதிப்படுறவங்களுக்கு இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் மூச்சுக்குழாய் சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இந்த அத்திப்பழம் இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். நம்ம உடலில் இருக்கக்கூடிய நீர் சத்தை தக்க வைக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த அத்திப்பழத்துக்கு இருக்குது. ஸோ ஹைட்ரேஷனாக இருக்கணும் அப்படின்னா இந்த அத்திப்பழத்தை உங்களுடைய உணவுகளில் இந்த வெயில் காலங்களில் நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது உங்களுடைய ஹார்ட்டோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. குறிப்பாக ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்புகளினுடைய அளவை இது குறைக்கிறதுனால உங்களுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு இந்த அத்திப்பழம் அப்படிங்கிறது ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். பெண்களுக்கு இருக்கக்கூடிய கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு, குறிப்பாக நீர்க்கட்டிகள் போன்ற பிரச்சனைகளை சரி செய்யறதுக்கு இந்த அத்திப்பழமும் அத்திக்காயும் சித்த மருத்துவத்தில் அதிக அளவு யூஸ் பண்ணிட்டு வராங்க. ஸோ இது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஃபுட்டாக இருக்கும். அதே மாதிரி யாருக்கெல்லாம் பைல்ஸ்னு சொல்லக்கூடிய மூலநோய் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கக்கூடிய இந்த அத்திப்பழத்தை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கும் போது உங்களுக்கு சில வயிற்று வலி சார்ந்த பிரச்சனைகளோ சில செரிமானம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதை அளவாக எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட் தானே தவிர எல்லா நோய்களையும் குணப்படுத்துறதுக்கோ, குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்கள் ரத்த சோகை இருக்கிறவங்களாம் நிறைய பேர் இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு ரத்த சோகை சரியாகும் அப்படின்னு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. ரத்த சோகை சரியாகிறதுக்கோ இல்லை பல நோய்கள்லேருந்து நீங்கள் மீள்றதுக்கோ இது ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட் தானே தவிர இது ஒரு நிரந்தர தீர்வான ஃபுட் இல்லை அப்படிங்கிறதையும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ பேலன்ஸ்டு டயட்னு சொல்லக்கூடிய ஒரு சரிவிகித உணவோடு சேர்த்து எல்லா காய்கறிகளும் பழங்களும் சரியான புரத அளவு இருக்கிற மாதிரி உங்களுடைய டயட்டை நீங்கள் மேக் பண்ணிட்டு சில லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்துட்டு இந்த அத்திப்பழத்தை ஒரு சப்போர்ட்டிங் ஃபுட்டாக நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது செய்யும். இன்னைக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.